இன்னைக்கு வாழ்க்கையோட யதார்த்தத்தை பார்க்கலாமா? மற்றவங்க உங்களை காயப்படுத்த முடியாத போது தான் உங்களை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. சத்தம் பலமானதுனும் அமைதி பலவீனமானதுனும் ஒரு நாளும் நினைக்கக்கூடாது. உங்களோட வீடு எவ்வளோ பெருசாக இருக்குன்றது முக்கியம் இல்லை. உங்கள் வீட்டில் எல்லாரும் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்கன்றது தான் முக்கியம். அதிகமாக யாரையும் நம்பாதீங்க. அதிகமாக யாரையும் நேசிக்காதீங்க. அதிகம்ன்றது எப்போவுமே உங்களை ரொம்பவே காயப்படுத்தும். சில நேரத்தில் உங்களை நீங்கள் பிஸியாகவே வச்சுக்கணும். அப்போ தான் கடந்து போன பல மனக்கசப்புகளை பற்றி யோசிக்காமல் உங்களால் முன்னோக்கி போக முடியும். இங்கே நிறைய பேருக்கு உங்களோட வளர்ச்சி பிடிக்கிறதே இல்லை. அவங்களுக்கு நீங்கள் என்ன உதவி செய்கிறீங்கன்றது தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. உங்களோட உணர்வுகள் எப்போவுமே தற்காலிகமானது தான். அதனால உணர்வை கட்டுப்படுத்த பழகிக்கோங்க. ஆனால் முடிவுங்கிறது நிரந்தரமானது. அதனால முடிவை எடுக்கிறப்போ நிதானத்தை தவற விட்டுறாதீங்க. உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயத்துக்கும் உங்கள் மனசுக்கு புரிஞ்ச விஷயத்துக்கும் நடுவில் தான் ரொம்ப கடுமையான போர் நடக்குதுங்கிறத மறந்துடாதீங்க. இது தாங்க நம்ம வாழ்க்கையோட யதார்த்தம். இது புரிஞ்சால் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.